அவங்களுடைய முதிர்ச்சி நிலை அப்படிங்கிறது வேறு வேற இருக்கு இல்லையா? அது போல இவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க. They often describe their own encounters with unidentified flying object, their experience of their past life, out of body experience. அதாவது அவங்க பெரும்பாலும் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்களுடனான தங்களுடைய சந்திப்புகளையும் தங்கள் முற்பிறவி அனுபவத்தையும் உடலுக்கு வெளியே நிகழும் அனுபவங்களையும் விவரிக்கிறாங்க. வினோதமா இருக்கு பாருங்க. அதாவது அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள்கள், உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே, இப்ப ஒரு பூமியினுடைய எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் மேக்னட்டிக் வேவ் அது ஒருவருடைய உடம்பில் அதர்சாங்க இருக்குன்னு வச்சுக்குவேன். அது பல காலகட்டங்கள்ல எரிக்கல் இருக்கு இல்லையா, அதனுடைய மோதல்களை சந்திக்குது. இது எப்போ ஒரு நடந்தாலும் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்து கொண்டே இருக்கு. அந்த அனுபவத்தை இவர் வெளிப்படுத்துவாருங்க. அந்த அனுபவத்தை இவர் வெளிப்படுத்துவார். அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். அது மட்டும் இல்லை, அந்த சந்திப்புகளையும் அது முற்புறவியில அவங்களுடைய இதை சந்திச்ச அனுபவங்களையும் உடம்புக்கு வெளியே நிகழும் அனுபவங்களையும் விவரிக்கிறாங்க. உடம்புக்குள்ளேயும் உடம்புக்கு வெளியேயும் நடக்கூடிய அனுபவங்களை விவரிக்கிறாங்க. They indulge in lot of meditation, have a strong sense of extrasensory perception, ESP என்று சொல்லக்கூடிய extrasensory perception, clairvoyance and everything that connects dynamism and energy experiences of any kind. நம்முடைய அனுபவங்கள் என்பது டைனமிசம், இயங்கியல் சார்ந்ததா இருக்கு, ஆற்றல் சார்ந்ததா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க அதிக அளவில் தியானத்துல ஈடுபடுறாங்க. உடல் சார்ந்த இயக்கத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டு ஆற்றல் சார்ந்த இயக்கத்துக்கு அவங்க போறாங்க. அந்த ஆற்றல் சார்ந்த இயக்கத்தினுடைய அனுபவத்திற்கு போறாங்க. மேலும் புற உணர்வு, தொலைநோக்கு பார்வை மற்றும் எந்த வகையான இயக்கவியல் மற்றும் ஆற்றல் அனுபவங்களோட தொடர்புடைய அனைத்தும் வலுவாக இவங்கள்ட்ட இருக்கு. அந்த மாதிரி மெடிடேஷன் பண்றது, அதனுடைய அனுபவங்கள், அப்புறம் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படிங்கிறது முன்கூட்டியே அறிவித்து சொல்லக்கூடியது. நல்ல விஷயங்கள் இல்லை பாதிப்பு தரக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே உணர்ந்து இவங்களால சொல்ல முடியுது. இத்தனை வருஷம் கழிச்சு இது நடக்க போகுதுப்பா, பார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பெருசா உனக்கு மட்டும் தெரியுது அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அதுதான் பிறரால் உணர முடியாத அந்த அதிசயமான உணர்வுகள் இவங்களுக்கு இருக்கும். அதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படிங்கிறது. அது இவங்கள்ட்ட இருப்பதை பார்க்க முடியுதுங்க. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கிட்டையும் வெவ்வேறு விதமான வாழ்வியல் அனுபவங்களிலிருந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முக்கியமா ஒரு கீ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா மினரல் இருக்கு, தனிமங்கள் இருக்கு, தாவரங்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு. ஒவ்வொன்றும்
தனிப்பட்ட முறையில் அது வித்தியாசமாக இருந்தாலும் வாழ்வியல் முறையில பயன்பாட்டுல வேற வேற விதமாக இருந்தாலும் தனிமங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு பொதுவான குவாலிட்டி இருக்கு. தாவரங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு பொதுவான குவாலிட்டி இருக்கு. விலங்குகள் அப்படின்னா அதுக்கு ஒரு பொதுவான குவாலிட்டி இருக்கு. அது நம்முடைய இதுவாக இருக்கிறதோ அதனுடைய ஒரு மூலம், அதனுடைய மூலம்தான் நமக்குள்ளே இருக்கும் தகவல் வடிவத்திற்கு அடிப்படையா இருக்கு. கனிமம், தாவரம் மற்றும் விலங்கு கிண்ணத்தில் உள்ள ஒரு முக்கிய பொருள் நமக்குள்ளே இருக்கும் தகவல் வடிவத்திற்கு அடிப்படையா இருக்கு. இது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு தேவையான மருந்துகள் எதுலேருந்து அவசியப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்க்குறோம். சிலிசியா தேவைப்படுதா, ஆரமட்டு தேவைப்படுதா, பிளாட்டினா தேவைப்படுதா, கல்கரியா கார் தேவைப்படுதா, இதெல்லாம் மினரல் கிங்டம். பல்செட்ல தேவைப்படுதா, பெரியோனியா தேவைப்படுதா, இந்த மாதிரி பிளான்ட்ல இருந்து சாக்ரியா தேவைப்படுதா, பெல்லிஸ் பர்னிஸ் தேவைப்படுதா, பெல்லோடோனா தேவைப்படுதா, அக்கோனட் தேவைப்படுதா போன்ற தாவர வடிவிலான மருந்துகள், தாவரத்தில் எடுக்கப்படக்கூடிய மருந்துகள். அப்புறம் அனிமல், லேக் டிப்ளரட்டம், லேக் கானினம், நாஜா, இந்த மாதிரி விலங்குகளிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள். அப்ப அதனுடைய மூலத்திலிருந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல் வடிவமைத்து தரப்படுகிறது. இதுவே நமது இன்னர் ரியாலிட்டியா இருக்கு. நாம் வித்தியாசமாக வெளிப்படுவதனுடைய அடிப்படையா இருக்கு. தி பேசல் செல்ஃப்னு அதை சொல்றது. அதர் சாங் சொல்வார் ராஜேந்திர சங்கரன். அதற்கு ஒரு குறிப்பான எனர்ஜி பேட்டர்ன் இருக்கு. நாம கோமிய மருந்துல அடிப்படையா உள்ளதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இங்க இந்த இம்பாண்டபிள்ஸ்ல என்ன வெளிப்படுத்துன்னா, இதையெல்லாம் தாண்டி இவையெல்லாம் பருப்பொருளோடு இணைந்திருக்கிற ஆற்றல் எது? பிளான்ட் கிங்டம், மினரல் கிங்டம், அனிமல் கிங்டம் எல்லாம் பருப்பொருளும் எனர்ஜியும் சேர்ந்து இருக்கிற இடத்துல எனர்ஜி மட்டும் பிரிச்சு எடுக்கும் போது அதனுடைய தன்மையை வெளிப்படுத்துது. ஆனா இம்பாண்டபிள்ஸ் என்பது பருப்பொருளிலிருந்து வெளிப்படுகிறது. ஆனா வெளியே வரும்போது அது முழுமையான பியூர் எனர்ஜியா வெளிப்படுதுங்க. சூரிய கதிர்கள் என்பது சூரியன்கிட்ட தான் வருது, அதை விட்டு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்த பிறகு எனர்ஜியா மட்டும் இருக்கு. இப்ப பல்செட்லா அப்படிங்கிற மருந்துல நம்ம மருந்து எடுக்கிறோம். பல்செட்லாவிலேருந்து நம்ம முதல்ல சாரை புழிஞ்சு எடுக்கிறோம். அது எனர்ஜியும் ரா மெட்டீரியலும் சேர்ந்து இருக்கு. அதை திரும்ப பொட்டனைசேஷன் மெத்தடில் எனர்ஜி மட்டும் பிரித்து எடுக்கிறோம். ஆனால் இந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து வெளிப்பட்டுருச்சு, வெளியே வந்துருச்சு. நம்மகிட்ட கிடைக்கும் போது வெறும் எனர்ஜியா மட்டும்தான் இருக்கு. பூமி மேல இருக்கிறோம், பூமி தனியா நம்ம தனியா தான் இருக்கிறோம். ஆனா நம்மளை பூமியோட ஒட்ட வச்சு நிக்க வைக்கிறது, உட்கார வைக்கிறது, படுக்க வைக்கிறது எல்லாமே ஒரு அசைவற்ற தன்மையில் இருக்கிறோம்னு சொன்னா பூமி சுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம சுத்தல, பூமியோட ஒட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அது நம்ம மேல அதனுடைய மேக்னெட்டிக் வேவ் செயல்படுறதுனால, சரிங்களா? உயிர்காந்த விசை இது பேர். இரும்புல இருக்கிற காந்த விசை என்பது ஒரு செடியையோ நம்ம விரல இழுத்து பிடிக்காது, அது இன்னொரு மெட்டீரியல் மட்டும்தான் இழுத்து பிடிக்கும். பட் இங்க பூமியோட காந்த விசை என்பது உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிக்குது. இதான் இங்க உள்ள வித்தியாசம், புரியல? அப்ப நம்ம மேல அது வெளிப்படும் போது வெறும் ஆற்றலாக மட்டும் வெளிப்படுது. பூமி வேற, நம்ம வேற தான் இருக்கிறோம். ஆனா பூமியோட ஆற்றல், அந்த காந்த விசை மட்டும் நம்ம உடம்பு மேல செயல்படுது.
ஸோ இந்த இம்பாண்டரபிளுக்கு உள்ள இருக்கக்கூடியது ரா மெட்டீரியல் இல்லாம ரொம்ப ஆழமாக ரொம்ப ஆற்றல் மிகுந்ததாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜிங்க. அது அது ஒரு பியூர் எனர்ஜி. அது ஒரு பியூர் எனர்ஜி. சரிங்களா? அது பொருட்களிலிருந்து விலகி வந்துருச்சு. பொருட்களிலிருந்து விலகி வந்துருச்சு. அதனால்தான் இவங்க பூமி மேல நிறைய மினரல்ஸ் இருக்கு. அந்த மினரல்ஸ்லேருந்து ஆற்றலை பிரித்து எடுத்து நாம் வந்து பொட்டனைசேஷன் பண்ணி மனிதர்கள் சாப்பிடும்போது அந்த தனிமங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்களை வந்து வெளிப்படுத்துறோம். புரியுங்களா? இந்த பியூர் எனர்ஜி என்பது அந்த பருப்பொருளிலிருந்து வெளியில வந்து விட்டது. அதனால் அந்த தாவரங்கள், மினரல், அனிமல் அதனுடைய உடல் சார்ந்த அனுபவத்தை தாண்டி இது வெறும் ஆற்றல் சார்ந்த அனுபவத்துக்கு வந்துருச்சுங்க. அதனாலதான் இவங்க எல்லா மனிதர்களோட ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாங்க. மிக ஆழமான ஆற்றல், ஒரு வித்தியாசமான ஆற்றல், அதனுடைய வெளிப்பாடாக இவங்க இருக்கிறதுனால சாதாரண மனிதர்கள் முற்றிலும் வேறுபட்டவங்களா இவங்க இருக்கிறாங்க. அடுத்து மற்ற தாவரங்கள், விலங்குகள், மினரல் மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதி சார்ந்ததா இவங்க இல்லை. ஏன்னா இந்த ஆற்றல் எல்லாமே எல்லையற்றதாக இருக்கு. அதாவது லெங்க் மெஷர்மெண்ட் சொல்லவே முடியாது, வெயிட் மெஷர்மெண்ட் சொல்லவே முடியாது, டைம் மெஷர்மெண்ட் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி வெயிட்டு, லெங்க்த்து, டைமு இதெல்லாம் கடந்து பறந்து விரிந்து ஒரு உலகளாவிய ஒரு தன்மையா இவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய லாங்குவேஜ் அப்படிங்கிறது இதனாலேயே உலகம் சார்ந்ததாக இருக்கிறது இல்லை. உலகியல் வாழ்க்கையில இவங்களுடைய அனுபவங்கள் என்பது வித்தியாசமா இருக்குது. மனிதனுடைய சாதாரண வாழ்க்கையில இந்த உலகியல், பொருளாதார, சுற்றுச்சூழல் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவங்கள்ட்ட வந்து இருக்கிறது இல்லை. பியூர் எனர்ஜி, பிரபஞ்சம் முழுக்க பறந்து விரிந்து இருக்கக்கூடிய வேறு வேறு விதமான எனர்ஜியை இவங்க ரெப்ரசன்ட் பண்றதுனால இவங்க எப்போதுமே இந்த உலகியல் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு நீண்ட நெடிய உலக அனுபவத்தை கொண்டவர்களா இருக்கிறதுனால உங்களுடைய பேச்செல்லாம் அதனுடைய சோர்ஸ்ல இருந்தே இருக்கும். அதனுடைய சோர்ஸ்ல இருந்தே இருக்கும். அதாவது இப்ப மின்னலுடைய ஆற்றல் அது வெளிப்படுத்தும் போது அதனுடைய வேகத்தை வெளிப்படுத்துவாங்க, அதனுடைய பவர்ஃபுல் லைட்டை வெளிப்படுத்துவாங்க. அந்த வேகம், பவர்ஃபுல் லைட் அதனுடைய அனுபவத்தை பத்தி வெளிப்படுத்துவாங்க. நில ஒளி இருக்குன்னா அந்த நில ஒளியினுடைய தன்மையை வெளிப்படுத்துவாங்க. சூரிய வெளிச்சம் என்று சொன்னால் அதனுடைய தன்மையை வெளிப்படுத்துவாங்க. அதனுடைய வெப்பம், அதனுடைய உட்கூறுகள், அதனுடைய அனுபவம் அதை பத்தி வெளிப்படுத்துவாங்க. அதனுடைய பேசிக் சோர்சஸ், மூல மொழியை வந்து பயன்படுத்துவாங்க.
இவங்க ஒரு மனிதனுடைய தேவையிலேருந்து உதாரணத்துக்கு நல்லா தெரிஞ்ச மருந்து எடுப்போமே, இப்போ லேக்கானினம் அப்படிங்கிற மருந்தை எடுத்துக்கிறீங்க. அதுங்க ஒரு லாயல்ட்டி, ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துறாங்க, ஒருத்தர் சார்ந்து இருப்பதை வெளிப்படுத்துறாங்க, தன்னை துன்புறுத்துறதா வெளிப்படுத்துறாங்க, தன்னை பயன்படுத்திக்கிறதா வெளிப்படுத்துறாங்க. ஸோ இப்படிலாம் வெளிப்படுத்துறாங்க. ஆக இங்க இருக்கக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம், சமூக வாழ்வு, இதை பற்றி தான் அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா, தே ஃபங்க்ஷன் ஃப்ரம் an இன்னர் ஃபார்ம்டு ஸ்டேட். இந்த ஆற்றலுக்கு, இம்பாண்டபிளுக்கு எந்த ஃபார்மும் கிடையாது, எந்த வடிவமும் கிடையாது, உருவமும் கிடையாது. They have extreme openness to how things can be in the world. எவ்வளவு பறந்து விரிந்த ஓப்பனா இருக்குதுங்க, எதுக்குள்ளேயும் அடங்காததா இருக்குது. ரொம்பவும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மைல்களுக்கு, கிலோமீட்டருக்கு அது பறந்து விரிந்ததா இருக்குது உலகத்துல. ஸோ அதனால இவங்க பார்க்கக்கூடிய பார்வைகளும், இவங்க புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா, சுயநல போக்கு இல்லாம எப்ப இவங்க வந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டாலும் உலக நலன், பிரபஞ்ச நலன், உலகம் நல்லா இருக்கிறதுக்கான விஷயங்கள், பிரபஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான விஷயங்கள், ஒட்டுமொத்த மனித குலமும், ஒட்டுமொத்த உயிரினமும், ஒட்டுமொத்த தாவர குலமும் நன்றாக இருப்பதற்கான செய்திகளை மட்டுமே இவங்க வந்து கிரகிக்கிறது மட்டும் இல்லாம, அதை மட்டும்தான் சீக்கிரம் கிரகிச்சுட்டு உடனடியாக அதை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாம் இருக்காங்க. அந்த அளவுல வந்து இவங்க சிறந்த உலக தலைவர்களாக, மேல் நோக்கிய பார்வையாளர்களாக, மேன்மை தாங்கிய அறிவுஜீவிகளாக, ஞானிகளாக இவங்க இருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, there is wisdom in their view. wisdom, not the knowledge. புரியுங்களா? அறிவு கூர்மை, விஸ்டம் இவங்கள்ட்ட இருக்கும். சாதாரணமா யோசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவங்கள்ட்ட இருக்காதுங்க. For these people, everything is relative and nothing is permanent in this world. பல காலமும் கலந்தும் இந்த எனர்ஜி இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆயுள், உங்களுடைய ஆயுளை கம்பேர் பண்ணும்போது சூரிய கதிரினுடைய ஆயுள் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. புரியுங்களா? பூமியோட மேக்ரட்டோட ஆயுள், பூமியோட ஆயுள் என்ன, அதில் உங்களோட ஆயுள் என்ன, இல்லை பூமி மேலே இருக்கக்கூடிய பல தாவரங்களுடைய ஆயுள் என்ன, பூமி மேலே இருக்கக்கூடிய மினரல்ஸ் அதனுடைய ஆயுள் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த எனர்ஜி, இந்த இம்பாண்டபிள் எனர்ஜியோட ஆயுள் என்பது ரொம்ப அதிகங்க, பல லட்சக்கணக்கான மடங்கு அதிகமானது. ஸோ அதையெல்லாம் உணர்ந்து இருப்பதனால இவங்களை பொறுத்தவரை எத்தனை விதமான மனிதர்கள் இது பார்த்துருக்கோம், எத்தனை விதமான சீதோஷ நிலைகளை பார்த்துருக்கோம், எத்தனை விதமான சம்மர் பார்த்துருக்கோம், விண்டரை பார்த்துருக்கோம், எத்தனை விதமான தாவர இனங்களை பார்த்துருக்கோம், தாவரங்களோட வளர்ச்சியை பார்த்துருக்கோம், மனிதனுடைய வளர்ச்சியை பார்த்துருக்கோம். அப்ப இவங்களுடைய புரிதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் மிக விரைவாக அவங்க வந்து உள்கிரகிச்சுட்டு மிகப்பெரிய ஞானிகளா இருப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுல எல்லாம் ஒண்ணு சார்ந்து இருக்குது அப்படிங்கிற இயற்கை தத்துவத்தை ரொம்ப அழகா விவரிப்பாங்க. அதே நேரத்துல இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதையும் இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு விஷயங்களை அவ்வளோ மாற்றங்களை இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த எனர்ஜி பேட்டர்ன் பார்த்துக்கிட்டே இருக்கு. இம்பாண்டபிள் அப்படிங்கிற இந்த ஆற்றல் என்பது பார்த்துக்கிட்டே இருக்கு. எவ்வளவு ஒரு சிம்பிளா இருக்கு இவங்களுக்கு.
They are usually very polite and humble, but also very determined and well achieved, well respected people. இருக்காதா? ரொம்ப பொலைட் அண்ட் ஹம்பிள். அடக்கம் அமரருள் உய்க்கும். ரொம்ப பொருத்தமான மொழி இங்க சொல்ல வேண்டியது. அடக்கம் அமரருள் உய்க்கும். எவ்வளவு பெரிய ஞானத்தை உலகத்தை கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோபப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அறியாத விஷயமே இல்லை அவங்களுக்கு. தன் கண் முன்னால் அந்த காரணம் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில், தொடர் நிகழ்வுகள் என்கிற புரிதல் அடிப்படையில் எது எங்கெங்க எப்படி எதனால் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிற விஸ்டம் ஞானம் இவங்க இருக்கிறதுனால எமோஷனலி தே வில் பி வெரி ஸ்டேபிள். ரொம்ப பொலைட்டா இருப்பாங்க. நிறைய குடம் ததும்பாதுன்னு சொல்லுவாங்களே, அது போல ரொம்ப ஹம்பிள், பொலைட் அண்ட் ஹம்பிளா இருப்பாங்க. அதே நேரத்தில் நிறைய அச்சீவ்மெண்ட், நிறைய சாதனையாளர்களாக இருப்பாங்க. ரொம்ப மரியாதைக்குரியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க, மரியாதை அளிப்பவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. The awareness, the potential and the high energy within them allows them to reach great heights in their professional field. அவங்க தொழிலில், அவங்கள வேலையில், பணியில், தொழிலில் இவங்களுடைய அந்த ஹையஸ்ட் அவேர்னஸ், ஹையஸ்ட் பொட்டன்ஷியல், நிறைய அளப்பரிய எனர்ஜி இவங்கள்ட்ட இருக்கு. புரியுங்களா? ஸோ அதனால இதெல்லாம் வைத்துக்கொண்டு அவங்க தொழிலில், பணியில் மிக உயர்ந்த இடத்துக்கு சீக்கிரம் போவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ஆற்றல், அப்படி பறந்து விரிந்த ஆற்றல், மிக ஆழமான அறிவு அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். They are people who are very well achieved in whatever field. எந்த ஃபீல்டு கொண்டு வந்தாலும் அப்படியே பின்னி எடுப்பாங்க அவங்க. புரியுதா? அவங்க இந்த ஃபீல்டுல தான் அறிவாளி அப்படின்னு சொல்ல முடியாது. எதை வேணாலும் கொடுங்க, எந்த சப்ஜெக்ட் வேணாலும் கொடுங்க, சில மணி நேரத்தில் அது உங்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி ஒரு பல்முனை தெளிவும் திறனும் இவங்கள்ட்ட இருக்கும். They also are seen to play a major role in social service. சுயநலங்கிறது இவங்கள்ட்ட இருக்காதுங்க. சூரியன் இவ்வளோ அளப்புரிய கதிர்களை கொடுக்குது, ஏதாவது எதிர்பார்த்து கொடுக்குதா பாருங்க. அதுல ஏதாவது அழிவுத்தன்மை இருக்கான்னு பாருங்க. எல்லாமே ஆக்கப்பூர்வமா இருக்கும். வெளிச்சம், சூரியன் மட்டும் இல்லை அப்படின்னா சூரிய கதிர்கள் படாத இடத்துல எங்கேயாவது உயிரினங்கள், மனிதர்கள் இருக்காங்களா பாருங்க. அனைத்து உயிரினங்களும், அனைத்து தாவரமும், அனைத்து மினரலும் அங்க எங்க பல்கி பெருகி இருக்குது அப்படின்னா சூரியன் எப்போதும் குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் இருக்கிற இடத்துல தான் இதெல்லாம் பரவி இருக்குதுங்க. அதுக்கு உதாரணத்துக்கு உலக நாடுகள்ல ஆசிய கண்டத்தை சொல்லலாம், இந்தியாவை சொல்லலாம். சரிங்களா? ஸோ தேர் ஆல் seen to play a major role in social service அப்படிங்கிறது, அது அந்த எனர்ஜி அப்படிங்கிறது அபரிமிதமா இருக்கிறது மட்டும் இல்லை, அது பிரபஞ்சத்துக்கு உதவி செய்யக்கூடியதான் இருக்குது அப்படிங்கிற அளவில் இவங்களும் சோசியல் சர்வீஸில் ரொம்ப முன்னணியில் நிற்பாங்க, பார்க்க முடியும். They believe in the interdependence and relativity of things.
just as the presence of energy can be perceived only by perceiving its effect on matter. இந்த ஆற்றல் என்பது இப்போ காந்தம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு பிடிச்ச இரும்பு பிடிக்காத இரும்புலாம் கிடையாது. இரும்பு எதாக இருந்தாலும் அதன் மேலே வேலை செய்யும். புரியுங்களா? ஸோ அதுபோல இன்டர்டிபெண்டன்ஸ், ஒருவரை ஒருவர் சார்ந்து இருப்பது என்பதும் ஒன்றுக்கொன்று உறவு இருப்பது என்பதும் என்னது? காற்று இருக்கு, நாம காற்று சுவாசிச்சு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறோம். தாவரங்கள் என்ன செய்யுது? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜன் வெளியில விடுது. தாவரங்களே இந்த பூமி மேல இல்லை அப்படின்னா மனிதனுடைய உயிர்நிலை என்னன்னு பாருங்க. இப்ப தாவரங்கள் தான் மனிதனை வாழ வைக்குதுங்க. இல்லைன்னா ஆக்சிஜன் காற்றே இருக்காது. மொத்தம் இவன் சுவாசி கார்பன் டை ஆக்சைடு விட்டுருவான். ஆக்சிஜன் பற்றாக்குறையா போயிடும். உதாரணத்துக்கு இந்த சொல்றேன், இன்டர் டிபெண்டன்ஸ். மனிதனும் தாவரமும் சார்புத்தன்மை உடையவனா இருக்கிறான். மனிதனும் நீரும் சார்புத்தன்மை உடையதா இருக்குது. மனிதனும் சூரிய ஒளியும் சார்புத்தன்மை உடையதா இருக்குது. சூரிய ஒளி, அது ஒளி மட்டுமல்ல, வெப்பம் சேர்ந்துதான். ஸோ இந்த இன்டர் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத இவங்க உணர்ந்திருப்பாங்க, வெளிப்படுத்துவாங்க. பருப்பொருளின் மீது ஆற்றல் ஏற்படுத்தும் விளைவுகளை உணர்வதன் மூலமே அதன் இருப்பை அறிய முடியும் என்பதைப் போலவே பொருள்களின் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும் தன்மையையும் சார்பு நிலையையும் இவர்கள் நம்புகிறார்கள். ஸோ இந்த சார்பு தன்மையை தெரிந்து கொண்டாலே எதற்கும் தீங்கு விளைக்கக்கூடாது என்ற நிலையில் இவங்க இருப்பாங்க. ஒன்று பழுதடைந்தால் அதை சார்ந்த இன்னொன்றும் பழுதடையும் என்பது இவர்களுக்கு தெரியும். அதனால அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும், அதன் நிலையில் இருக்க வேண்டும், அவரவர்கள் அதனுடைய சார்பு தன்மையில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இவங்க இருப்பாங்க. அதே இவங்க வெளிப்படுத்துவாங்க. It is the most probable that quantum physics, அதாவது குவாண்டம் இயற்பியலாளர்கள், விண்வெளி வீரர்கள், ஜோதிடர்கள், துறவிகள், விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்கள், கண்டுபிடிப்பவர்கள், இவங்களுக்கு இந்த இம்பான்டபிள் மருந்து தேவைப்படுகின்ற நிலையில் இருப்பார்கள் என்று புரிய வருகிறது. அவர்களுடைய தன்மையும் அவர்கள் வெளிப்படக்கூடிய அவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலின் தன்மையும் இந்த இம்பான்டபிளுடைய தன்மையும் ஒத்திருப்பதால் இவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இவர்களுக்கு மருந்து பயன்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் அந்த மருந்து வந்து சொல்ல முடியாது. அந்த எனர்ஜி பேட்டர்னுடைய, பியூர் எனர்ஜி பேட்டர்னுடைய அந்த உலகளாவிய பார்வையும், பிரபஞ்சத்தை நோக்கிய பார்வையும், பிரபஞ்ச நலன் நோக்கிய பார்வையும் அவங்களுக்கு இருக்கணும் முதல்ல. அது முக்கியமான விஷயங்க. Normal evolutionary journey is from experience to the knowing and then coming back to the experience with the awareness. அதாவது இயல்பான பரிணாம பயணம் என்பது, இயல்பான பரிணாம பயணம் என்ன? வளர்ச்சி நிலை. இப்போ சைக்கிள் எங்கேருந்து கண்டுபிடிச்சான்? வண்டிகளை எங்கேருந்து கண்டுபிடிச்சான்? கொஞ்சம் மேலேருந்து சரிவான இடங்கள்ல, மலைப்பிரதேசங்கள்ல நடந்து வரும்போது உருண்டு உழுறாங்க. அது என்னன்னு பாக்குறான். உருளையான குச்சி மேல காலை வச்சு அந்த உருளை குச்சி இவனை உருட்டி விடுது. இல்ல ஒரு உருட்டையான கல்லு மேல காலை வச்சான்னா அந்த கல்லு இவனை உருட்டி விட்டு கீழே விழுறான். இந்த
வெளி உலக அனுபவம் அவனுக்கு ஒரு அறிவு கொடுக்குது. அந்த அறிவு திரும்ப உருளையை வச்சு வண்டி செய்யறது அப்படின்னு பயன்படுதுங்க. ஸோ அனுபவமும் அனுபவமும் வெளி உலக வாழ்க்கை, அகத்தில ஒரு அனுபவம் திரும்ப வெளி உலகத்துக்கு அறிவாக வந்து வெளியே வருதுங்க. உருளையை வச்சு ஒரு வண்டி செய்கிறான். அந்த வண்டியில மேலும் ஒரு பரிணாமத்தை கொண்டு வர்றான். நீராவியை பார்த்து என்ஜின் கண்டுபிடிக்கிறான். அந்த என்ஜினை கொண்டாந்து இந்த வண்டியில போடுறான். நீராவி என்ஜின், அதுல இயங்கக்கூடிய வண்டி. ஸோ கார் உருவாக்குறான், ட்ரெயினை உருவாக்குறான். ஸோ இந்த இயல்பான பரிணாம பயணம் என்பது அனுபவத்திலிருந்து அறிதலுக்கும் சென்று பின் விழிப்புணர்வுடன் மீண்டும் அனுபவத்திற்கு திரும்புவதாக இருக்கிறதுங்க. ஸோ இதே அளவில் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய செயல்கள், சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் அதையெல்லாம் புரிந்து கொண்டு அறிவு பரிணாமம் அடைகிறது. அது அவரவர்களுடைய அனுபவத்திற்கு ஏற்றவாறு அந்த பேசல் செல்ஃப் அதனுடைய தன்மைக்கேற்ற அனுபவத்தை கிரகிப்பது, அது திரும்ப அறிவாக பயன்படுவது, இது நடக்குது. ஸோ இந்த இம்பார்ட்டபிள் பயன்படக்கூடியவர்கள், தேவைப்படக்கூடியவர்கள் இதுல வந்து மிக அதீத வளர்ச்சி கொண்டவர்களா இருப்பாங்க. அதான் இங்க பாக்குறாங்க. ஸோ இறுதிக்கு வந்துட்டோம். மைக்ரோ லெவல் இம்பாண்டபிள்ஸ், மைக்ரோ லெவல் இம்பாண்டபிள்ஸ் ரொம்ப நுண்ணிய அளவிலான இந்த ஆற்றல் மட்ட மருந்து அப்படின்னா எக்ஸ்ரே, லைட்டு, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸு, வேக்யூம், வேக்யூம் கூட ஒரு நெகட்டிவ் ஆற்றல், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், லேசர் பீம், லேசர் சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்றாங்க இல்லைங்களா, அது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கக்கூடியதானே. தண்டர் ஸ்டாம், இதெல்லாம் மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய இம்பாண்டபிள்ஸ். மேக்ரோ லெவல் இம்பாண்டபிள்ஸ் சோலார் எனர்ஜி, சோல், லூனார், போல் ஸ்டார், பிளாக் ஹோல், பிளானட்ஸ், இந்த மாதிரியானது. இதெல்லாம் மிகப்பெரிய அளவிலான, மிகவும் அண்டத்தில், பேரண்டத்தில் பறந்து விருந்து எல்லையற்ற அளவில் கிடைக்கக்கூடிய இந்த ஆற்றலுங்க. இது மேக்ரோ லெவல் இம்பாண்டபிள்ஸ். ஸோ இதுவரையும் இம்பாண்டபிள்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆற்றல் சார்ந்தது. இதுல வந்து பருப்பொருள் எதுவும் இல்லை. நேரடியாக ஹோமியோ மருந்து வந்து முழுக்க முழுக்க உயிருள்ள உயிரற்ற பொருள்களிலிருந்து ஆற்றலை பிரித்தெடுத்து பயன்படுத்துகின்ற அளவில் இது நேரடியாக ஆற்றலாகவே இருப்பது ஒன்றை, இருக்கின்ற ஒன்றை ஹோமியோ மருந்து வடிவத்தில் கொண்டு வருவது, அதை பயன்படுத்தும் போது ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், பிரபஞ்சத்தில் மனிதன் அல்லாத ஏதோ ஒன்றிலிருந்து இவன் கடன் பெற்று வந்த அந்த டிசீஸ் எனர்ஜி பேட்டர்ன், பேசல் செல்ஃப் அப்படிங்கிறத நாம் திருப்பி கொடுக்கணும்னா, அவன் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தானா அதுலேருந்து திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஸோ அந்த அளவில் இந்த இம்பாண்டபிள்ஸ் அப்படிங்கிற ஆற்றல் சக்தி மருந்துகள், ஆற்றல் வடிவ மருந்துகள், அளவிட முடியாத, எடை போட முடியாத, காலம் கடந்து நிற்கக்கூடிய ஆற்றல் வகையான மருந்துகளை புரிந்து கொள்வது என்கிற அளவில் இம்பாண்டபிள்ஸ் என்கிற தலைப்பில் நாம் 2 வகுப்பிலிருந்து பார்த்தோம்.
இதுல ஏதாவது ஒப்பீனியன் இருந்தா சொல்லுங்க. சார் எப்பயாவது இந்த இம்பான்டபிள் ஏதாவது ஒன்று பயன்படுத்துற வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு? இதுவரையும் இல்லை. ஆனா ஒரு கேஸ் வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன்ல வந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு எனர்ஜி மட்டும் தான் வெளிப்படுது. நான் வெறும் எனர்ஜியா இருக்கிறேன். என்கிட்ட உடம்பே இல்லை, வெறும் எனர்ஜியா இருக்கிறேன், வெறும் எனர்ஜியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துனாங்க. அவங்கள நான் இன்னும் கேஸ் முழுமையாக எடுக்கல. ஸோ விட்டு விட்டு அப்பப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. முழுசாக கேஸ் எடுத்தா தெரியும். அது வந்து நான் மேபி மேக்னட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சஸ்பெக்ஷனில் தான் சொல்லி வச்சுருக்கேன். மேபி அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கேஸ் முழுசாக எடுக்கல. சரி. பட் அந்த கேஸ் இருக்கா சார்? படிச்சு இது மாதிரி இம்பான்டபிள்ஸ் கொடுத்த கேஸ் ஏதாவது இது ரொம்ப தெரியா இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு கேஸ் நமக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா. இல்ல அதெல்லாம் ஒன்றும் கவலையப்படாதீங்க. நீங்க நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குல்ல, கொஸ்டின் பேட்டர்ன், கேஸ் டேக்கிங் கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குல்ல, ஆமா, இந்த வடிவத்துல நீங்க போனீங்கனாலே என்ன ஹாப்பினஸ் ஏரியாவும் பெயின்ஃபுல் ஏரியாவிலையும் அவங்க பேசக்கூடியது அந்த சோர்ஸா மட்டும்தான் இருக்கும். சரி சார், இந்த வகுப்புக்கு ஒரு கேஸ் பார்க்க முடியுமான்றதுக்காக கேட்டேன். உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தா? நான் பாக்குறேன், இந்த வெப்சைட்ல ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். இருந்தா நான் எடுத்து கொடுக்குறேன். அடுத்த கிளாஸ்ல அந்த மாதிரி வெப்சைட்ல ஏதாவது கிடைச்சுன்னா எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ். சரிங்க சார், நன்றி. ஓகே ஓகே, சரி, நல்லது. Okay, sir. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Thank you. Thank you.